ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு இல்லையா? அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக ரிவிஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு புது புத்தகத்தில் இருந்து ஒரு 25 வினாக்கள் பார்க்க போகிறோம். சரியா? ஒரு 12 கொஷின் செட்டு நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் அதோட கண்டினியூட்டிவாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். போ சிவஞானம் அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலம்பு செல்வர். சரியா? அவர்களை சிவஞானி என அழைத்தவர் யார்? அதாவது போ சிவஞானம் அவர்களை சிலம்பு செல்வர், அவருடைய பிற சிறப்பு பெயர். ஏன் சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்றோம்னா, அவர் சிலப்பதிகாரத்தை தான் நாடகமாக நடத்தி இருப்பாரு. அதை தான் மக்கள்கிட்ட ரொம்ப கொண்டு போகணுங்கிறதுக்காக அதிகமாக உழைச்சிருப்பாரு. அதனால அவருடைய சிறப்பு பெயர் சிலம்பு செல்வர். ஆனால் அவர்களை சிவஞானி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அழைத்திருப்பாரு. அவருடைய பேர் என்ன? விடை பார்த்துடலாமா? வ.உ. சிதம்பரனார், சரபையர், பொன்னுசாமி, கவிமணி. சரிம்மா, விடை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை என்ன? சரபையர். சரியா? சரி, இந்த சிவஞானம் அவர்கள் எப்போ பிறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1906 ஜூன் 26. இதுதான் சிலம்பு செல்வர் அவருடைய சிவஞானம் அவர்களை பற்றிய வாழ்க்கை வரலாறு சிற்றர்கள் ஒளி அப்படிங்கிற லெசனில் இருக்குது. நிறைய வரலாற்று நிகழ்வுகள் அவருடைய தன்னுடைய வாழ்நாளில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் எழுதியிருக்கிறக்கூடிய ஒரு பாடப்பகுதி. சரிம்மா, அடுத்த வினாக்கு போகலாமா? அடுத்தது பாருங்க. என் வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களே என கூறியவர். இப்போ இந்த பாடப்பகுதியில் இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு ஆன்சர் இவர் தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். பட் மொத்தமாக பல்கா கொஷின்ஸ் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் குழம்பும். அதுக்காக தான் இந்த வினாவை எடுத்திருக்கோம். என்னன்னு பாருங்களேன். அவர் 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே புத்தகம் வாங்குறதுக்கு முடியாததுனால பள்ளியிலேருந்து அவங்க ஆசிரியர் அடிச்சிருப்பாங்க. அப்புறமா அவங்க அப்பாவுக்கும் ஆசிரியருக்கும் சண்டை வந்திருக்கும். வீட்டுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் பள்ளிக்கு செல்வது தடையாயிரும். சரி, ஆனால் அவருக்கு புத்தகம் படிப்பதில் ஆர்வம் இருக்கும். அதனால் அதிகமாக புத்தகங்களை சேர்த்து வச்சிருப்பாரு. அவர் யார்? அம்பேத்கர், பெரியார், அண்ணா, சிவஞானம். விடை கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல? விடை பார்த்துடலாமா? யாரு? சிவஞானம். அடுத்த வினா போலாமா? அடுத்தது பாருங்க. போ சிவஞானம் அவர்கள் எழுதிய நூல் எது? பக்தியின் சரிதை, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, அகலியை, சிவஞான படைப்புகள். சிவஞானம் படைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுல அவர் எழுதிய நூல். விடை கண்டுபிடிச்சிட்டீங்களாமா? விடை பார்த்துடலாமா? நீங்கள் தரவாக இருப்பீங்க, அதனால் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அடுத்தது விடை என்ன? வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. சிவஞானம் அவர்கள் எழுதிய நூல் என்ன? வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. அடுத்த வினா போகலாம். ப ராஜகோபாலன் அவர்களோடு தொடர்பில்லாத இதழ் அப்படின்னா என்ன? அவர் பணியாற்றாத ஒரு இதழ். அவர் நிறைய இந்த 3 இதழ்களில் பணியாற்றியிருக்காரு. பின்வருவற்றில் ஒன்று மட்டும் அவர் பணிபுரியாத ஒரு இதழ். அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி பாரதியார், பாரதிதாசன், நிறைய கவிஞர்கள் இருக்காங்க இல்லையா? அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பணிபுரிந்த இதழ்கள், அப்புறமா அவர்கள் எழுதிய கட்டுரைகள், எழுதிய இதழ்கள், துணை ஆசிரியர் நடத்திய இதழ்கள், இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். அந்த வரிசையில் ராஜகோபாலன் அவர்களோடு தொடர்பு இல்லாத இதழ். பார்த்துடலாமா? விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை பார்த்துடலாம். விடை என்னதுமா? இந்தியா. அப்போ அவர் எதுலலாம் பணிபுரிஞ்சிருக்காருன்னு பாருங்க. பாரதமணி, தமிழ்நாடு, கிராம ஊழியன். இதெல்லாம் யார் பணியாற்றியது? ராஜகோபாலன். ராஜகோபாலன் அவர்களினுடைய பாடல் நமக்கு என்ன கிடைத்திருக்கு? ஏர் புதிதா, அந்த பாடப்பகுதி பாருங்க. கை புதிதா, கார் புதிதா, இல்லை நாள்தான் புதிது, நட்சத்திரம் புதிது, ஊக்கம் புதிது, உரம் புதிது. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இது யாருன்னு கேட்கல. சரியா? யாருன்னு கேட்டால் ராஜகோபாலன் நம்ம ஈஸியாக எழுதிடுவோம். ஆனால் கொஷின் பாருங்க, இது எல்லாமே அவருடைய படைப்புகள் தான். சரியா? ரா படைப்புகள், ரா கவிதைகள், அகலியை, பக்தியின் சரிதை, இது எல்லாமே ராஜகோபாலன் அவர்களினுடைய படைப்புகள் தான். ஆனால் இந்த பாடல் வரிகள் எதில் உள்ளது? விடை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். விடை பார்க்கலாமாம்மா?
விடை என்னதுமா? கு.ரா. படைப்புகள். சரியா? கு. ராஜகோபாலன் படைப்புகள். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1902 கும்பகோணத்தில். 2 பேர் தானே பார்த்துருக்கோம். அவர் யார்? சிவஞானம், சிலம்பு செல்வன் சொல்லுவோம், சிவஞானம். அவங்க வந்து எப்போ பிறந்திருக்காங்க? ஜூன் 26, 1906. இது வந்து 1902 கும்பகோணம். அவங்க வந்து சென்னை 1000 விளக்கு பகுதி. சரியா? ஓகே, அடுத்த வினாக்கு போகலாமா? அப்புறம் பாருங்க, புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. இந்த வினா பாருங்கம்மா. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை இவ்வாறு அழைக்கப்படும். மெய்கீர்த்தி, நடுகள், நினைவுத்தூண், கோட்டோவியம். அதுக்கு பேர் என்ன? பாருங்க, புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்கள் வந்து கல்லில் எழுதியிருப்பாங்க. அப்போ நம்ம நடுகள்லாம் நினைப்போம். அல்லது மெய்கீர்த்தியா, நினைவு தூணும் வந்து ஒருத்தங்களை பற்றி எழுதுறதா, அல்லது கோட்டோவியமா? விடை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? விடை பார்த்துடலாமா? ஓகே, இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவோம். யாருமா? மெய்கீர்த்தி. சரியா? மெய்கீர்த்தி. நடுக்கல் அப்படிங்கிறது வந்து அந்த வீரமரணம் அடைந்தவர்களுக்கு நினைவாக அந்த இடத்துல ஒரு கல் வைக்கிறது. நினைவு தூண் அப்படிங்கிறதும் அதுவும் ஒன்று தான். கோட்டோவியங்கிறது வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்காக மொழி, அந்த எழுத்து வடிவத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின கோட்டோவியம். ஸோ இந்த இதில் இருந்து மெய்கீர்த்திங்கிறது வேறுபட்டு இருக்குது. ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது பாடப்பகுதியிலிருந்து வினா பாருங்க. கோப்பரகேசரி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர். ஏன்னா நாம இந்த மெய்கீர்த்தி இருக்குது இல்லையா, இந்த மெய்கீர்த்தி இந்த மன்னரினுடைய சிறப்பை பற்றி தான் பாடுது. அந்த மன்னர் தான் இப்போ கோப்பரகேசரி அப்படின்ற சிறப்பு பெயர் பெற்றவராமா. அது யாரு? முதலாம் ராஜராஜன், முதலாம் குலோத்துங்கன், 2ஆம் ராஜராஜன், பராந்தக சோழன். எல்லாருமே சோழ மன்னர்களை பற்றி தான் இருக்கும். அந்த சோழ மன்னர்களில் யாரு? முதலாம் ராஜராஜன், முதலாம் குலோத்துங்கன், 2ஆம் ராஜராஜன், பராந்தக சோழன். சரிம்மா, விடை பார்த்துட்டுமா? விடை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். விடை பார்த்துடலாம். விடை என்னதுமா? 2ஆம் ராஜராஜன். அவருடைய இன்னொரு பெயர் என்ன பாருங்க? திருபுவன சக்கரவர்த்தி. ஸோ வினா வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். கோப்பரகேசரி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னு கேட்கலாம், அல்லது திருபுவன சக்கரவர்த்தி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னு கேட்கலாம், அல்லது 2ஆம் ராஜராஜ சோழனுடைய சிறப்பு பெயர் என்னன்னு கொடுத்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். நம்ம சோழ மன்னர்கள் பற்றி நிறையாவே வந்து பாடப்பகுதியில் இருக்கிறதுனால மறந்துடாதீங்க. அடுத்த வினா போகலாம். அடுத்தது பாருங்கம்மா. தூசும் துயிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொண்ணும் அருங்கல வெறுக்கையோடு அளந்துகடை. அதாவது இது எந்த பாடப்பகுதி? சிலப்பதிகாரத்தில் இருக்குது. சரியா? சிலப்பதிகாரத்தில் அந்த வணிகர்கள் என்ன இருக்குமாங்க இல்லையா, அந்த நகரை பற்றி சிறப்பித்து பாடப்பகுதி இருக்குது. இந்த சிற்றவல் வழியில் இருந்து சிலம்பு செல்வர், அதனால சிலப்பதிகாரத்தை பற்றி நிறைய இருக்கும். ஓகே, இந்த பாடப்பகுதி எங்கிறது இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம்னு நமக்கு எழுத தெரியணும். தூசும் துயிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொண்ணும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடை, அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, இங்கு செல்வம் என பொருள்படும் சொல் எது? பாடப்பகுதி கொடுத்து பாடபுலரி கொடுத்து அதுல இருந்து வினா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இப்ப வந்து தூசு என்பதன் பொருள் என்ன, துகிர் என்பதன் பொருள் என்ன அப்படியும் வினா கேட்கலாம். இதுல 4 பொருளுக்குமே வந்து பொருள் இருக்கு. நம்ம விடை கண்டுபிடிக்கணும். விடை பார்த்துடலாமா? விடை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, விடைக்குள்ள போலாமா? விடை என்ன? வெறுக்கை. சரியா? செல்வம் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன? அந்த பொருள் தரக்கூடிய வார்த்தை என்ன? வெறுக்கை. சரி, அப்போ தூசு அப்படின்னா அதனுடைய பொருள் பட்டு, பட்டுல தூசி விடாம இருக்கணும். அப்புறமா துகிர்னா பவளம். அருங்கலம் அப்படிங்கிறது வந்து சும்மா நம்ம பொதுவாக சொல்லக்கூடியது. அப்புறமா வெறுக்கைன்னா செல்வம். அடுத்த வினாக்கு போலாமா? அடுத்தது பொறுத்துக்க பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் சொல்றோம். பாசவர், ஓசுனர், காருகர், மண்ணீட்டாளர். பேர் வந்து சொல்றாங்க. இவங்க எல்லாரும் அந்த சிலப்பதிகாரத்தில் அந்த கடை வீதியில இருக்காங்க. கூட்டமா வந்துட்டே இருக்காங்க மக்கள். விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை என்னதுமா? பாசவர்னா வெற்றிலை விற்போர், ஓசுனர்னா எண்ணெய் விற்போர், காருகர்னா சாலியர்னா நெய்பவர்,
மண்ணீட்டாளர் தான் சிற்பி. அடுத்த விடை போலாமா? அப்புறம் பாருங்க, எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களோட தொடர்பு இல்லாத விருது. எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க இல்லையா? அந்த விருதுகள்ல ஒன்று மட்டும் இல்லை, பின்னாடி கொடுத்துருக்கிறதுல ஒரு விருது மட்டும் அவர் வாங்காத விருது, அது என்ன? அதுதான் நம்ம கொஸ்டின். தாமரையணி விருது, நோபல் பரிசு, மகசேசே விருது, இந்திய மாமணி விருது. விடை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். விடை பார்த்தலாமா? விடை என்னதுமா? நோபல் பரிசு. எம்எஸ் சுப்புலட்சுமி அந்த சுப்ரபாதம் அது பாட ஒழிக்கிறது, அந்த மாதிரி அவங்க இவங்க அந்த இந்திய மாமணி விருது வாங்கும்போது ஹெலன் கெல்லர் அவங்க அவங்கள தொட்டு பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்களாமா, அதை அவரை நெகிழ செய்தது அப்படின்ற ஒரு கருத்தையை கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இந்த விருதுகள் இதெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாமரையணி விருது, மகசேசே விருது, நோபல் பரிசுக்கு இணையான ஒரு விருது தான் மகசேசே விருது. அப்புறம் இந்திய மாமணி விருது. யாருமா? எம்எஸ் சுப்புலட்சுமி. அடுத்த வினாக்கு போலாமா? அடுத்து பாருங்க, இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது பெற்றவர். இது வேற இன்னொரு விருது, சரியா? இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது பெற்றவர் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. அதுதான் நம்ம எம்எஸ் சுப்புலட்சுமின்னு சொல்றோம். அப்புறமா பால சரஸ்வதி, ராஜம் கிருஷ்ணன், கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? விடை பார்த்துடலாமா? இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது பெற்றவர் எம்எஸ் சுப்புலட்சுமி, பால சரஸ்வதி, ராஜம் கிருஷ்ணன், கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். ஓகேவா? விடை என்ன? பால சரஸ்வதி. பால சரஸ்வதி இவங்க நம்மளுடைய நாட்டுப்பண் ஜனகணமன இருக்குது இல்லையா, அதுக்கு நாட்டியம் ஆடி இருப்பாங்க. அடுத்த வினா போலாம். அடுத்த வினா பாருங்க, சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் இது யாரு? பெண் எழுத்தாளர். அப்போ நம்ம சுப்புலட்சுமி அவர்கள் இருக்க மாட்டாங்க, ஈஸியாக சொல்லிடலாம். பால சரஸ்வதியா, ராஜம் கிருஷ்ணனா, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனா? அது யார், என்னென்ன துறைன்னு நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா? சரி, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களாமா? விடை பார்த்துடலாம். விடை என்ன? ராஜம் கிருஷ்ணன். அந்த நூலினுடைய பெயர் என்ன? சாகித்ய அகாடமி அந்த விருது ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு பெற்றுத்தந்த விருதின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேருக்கு நீர். சரியா? வேருக்கு நீர் அப்படிங்கக்கூடிய அந்த நூலுக்காக ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் அப்படின்னா இவங்க தான். சரி, அடுத்த வினா போலாமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நம்ம ராஜகிருஷ்ணன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான். இவங்களுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பகுதிக்கும் களத்துக்கே போய் ஆய்வு செய்து கட்டுரை எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போய் இப்போ உப்பள தொழிலாளர்கள் பற்றி தூத்துக்குடியில் போய் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்த்து ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி குறிஞ்சி நில மக்கள் குறிஞ்சி நிலத்தில் அந்த மலைப்பால் மக்கள் படுகரின மக்களை பற்றி எழுதியிருப்பாங்க. அப்புறம் பெண் சிசு கொலை பற்றி, அப்புறமா உழவர்கள் பற்றி, கூலி தொழிலாளர்கள் பற்றி, அவர்களோடு களப்பணியில் இருந்து நிறைய நூல்கள் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள நூல்களுடைய பெயர்கள் தான் யார் பற்றியது இந்த வினா. விடை பார்த்துட்டோமா? கரிப்பு மணிகள். இதில் ஒன்று மட்டும் தவறானது. அது கரிப்பு மணிகளா, குறிஞ்சி தேனா, வேருக்கு நீரா, மண்ணகத்து பூந்துளிகளா? சரிம்மா, விடை பார்த்துடலாம், ரொம்ப நேரம் ஆக வேண்டாம். சரி, விடை என்னது? வேருக்கு நீர். வேருக்கு நீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது உழவர்கள், அந்த உழவர்களினுடைய வாழ்க்கை அந்த நூலை பற்றி தான் வேருக்கு நீர். கூலி தொழிலாளர்கள் பற்றியது அல்ல. வேற எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. கரிப்பு மணிகள், உப்பள தொழிலாளர்கள் பார்த்துக்கோங்க. 4 கொஸ்டின் இதில் இருக்குது. அதை ஒரே வினாவாக நம்ம எடுத்திருக்கோம். மண்ணகத்து பூந்துளிகள் பெண் சிசு கொலை பற்றியது. அடுத்த வினா பார்க்கலாமா? ஓகே. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களுக்கு சுவிட்சர்லாந்து அரசு வழங்கிய விருது.
இது எல்லாமே வந்து கிருஷ்ணம்மாள் அவர்கள் வழங்கிய விருது தான். அதில் வாங்கிய விருதுகள் தான் தாமரை திரு, வாழ் உரிமை, காந்தி அமைதி விருது. இந்த 3மே வந்து கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் வாங்கிய விருதுகள் தான். ஆனால் இவங்க வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, இந்த வேலை இல்லாத நேரத்துலையும் அந்த நிலத்தை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து எல்லாருக்குமே வந்து சம்பளம் வரணும், அந்த மாதிரி நிலம் எல்லாம் பகிர்ந்துள்ளதல் அந்த திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருப்பாங்க கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள். சரி, அவர்கள் வந்து நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. 3 விருதுமே அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகசேசி இல்லமா, தாமரை திரு, வாழ்வுரிமை, காந்தி அமைதி. சரி, இதுல சுவிட்சர்லாந்து அரசு எந்த விருது கொடுத்துச்சு? விடை பார்த்துடலாமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகேம்மா, விடை என்ன? காந்தி அமைதி விருது. தாமரை திரு விருதுங்கிறது வந்து நம்ம இந்திய அரசு கொடுத்தது. வாழ் உரிமை விருது வந்து ஸ்வீடன் அரசு கொடுத்தது. காந்தி அமைதி விருது வந்து சுவிட்சர்லாந்து கொடுத்தது. ஸோ 3 கொஷின் இருக்கு, பார்த்துக்கோங்க. அந்த தாமரை திருங்கிறது நம்ம இந்தியா கண்ணை மூடிட்டு எழுதிடுவோம். ரிமைனிங் இருக்கிற 2 தான். வாழ் உரிமை ஸ்வீடன், காந்தி அமைதி பாருங்க சுவிட்சர்லாந்து, தமிழ்நாடு, இந்தியா கிடையாது, சுவிட்சர்லாந்து. சரிம்மா, அடுத்த வினாக்கு போலாமா? மதுரை சின்ன பிள்ளை அவர்களோடு தொடர்பில்லாத விருது. மதுரை சின்ன பிள்ளை அவங்க வந்து இந்த மகளிர் குழு, அந்த குழுக்கள்லாம் வந்து களஞ்சியம் அப்படிங்கிற பேரில் வந்து குழுக்கள் அமைத்திருப்பாங்க. பெண்களினுடைய வாழ்க்கையை தரம் முன்னேறதுக்காக உழைச்சிருப்பாங்க, அந்த மாதிரி வரும். சரி, இதெல்லாம் அவர்கள் வாங்காத ஒரு விருது. ஸ்ரீ சக்தி புரஸ்கார் விருது, அவ்வை விருது, பொதிகை விருது, பத்ம விபூஷன் விருது. மதுரை சின்ன பிள்ளை விடை கண்டுபிடிச்சிட்டீங்களாமா? விடை பார்த்துடலாமா? விடை என்ன? பத்ம விபூஷன் விருது. மதுரை சின்ன பிள்ளை அவர்களுக்கு வந்து இந்த ஸ்ரீசக்தி புரஸ்கார் விருது இருக்குது இல்லையா, அது வழங்கியது யார் அப்படின்னா வாஜ்பாய் அவர்கள். அவர்கள் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப நெகிழ்ந்ததா கூறியிருப்பாங்க. அது போக அவ்வை விருது, பொதிகை விருது, இது எல்லாமே வந்து சின்ன பிள்ளை அவர்கள் வாங்கியது. அடுத்த வினா போலாமா? அடுத்த வினா பாருங்க, இது வந்து புத்தக வினா தான். சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கொஸ்டினே கிடையாது, குழப்ப வேண்டாம், ஈஸியாக நம்ம எழுதிடலாம். அ வரிசையில் உயிரெழுத்துக்கள், அதுக்கப்புறமா வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் வர மாதிரி இருக்கும், அப்போ கண்டுபிடிச்சிடலாம். முதல் எழுத்துக்களை மட்டும் பாருங்க என்னென்ன இருக்குன்னு, அதை வச்சு நம்ம வரிசைப்படுத்தணும்னா கண்டுபிடிச்சிடலாம். ஒரே மாதிரி உயிரெழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் இருந்தால் தான் 2வது எழுத்துக்கு போகணும், இங்கே அப்படி இல்லை. ஸோ எளிதாக நம்ம விடை கண்டுபிடிக்கலாம். விடை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை என்னதுமா? உழவு, ஏர், மண், மாடு, மா, அந்த மாதிரி ஏ, அதுக்கப்புறமா தான் உயிர் மெய் வருது, சரியா? அதுக்கப்புறமா தான் அந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்த வினா போகலாம். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி இது கூறுனது யாரு அப்படின்னு சொன்னா மேப்போ சிவஞானம். ஓகேவா? மேப்போ சிவஞானம் அவர்கள் வந்து அந்த நம்ம தெற்கெல்லை போராட்டம், தெற்க வந்து ஒரு பகுதி வந்து ஆந்திராவுக்கு போயிருக்கோம், அப்போ நமக்கு இன்னொன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக பேசியிருப்பாரு. அப்போ அவர் கூறின அந்த வார்த்தை தான் மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். இதில் மாலவன் குன்றம்னா என்ன, வேலவன் குன்றம்னா என்ன, இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம சில பேர் வந்து அடிக்கடி கேள்விப்படுறதுனால கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேலவன் அப்படின்னா முருகன், அதனால முருகன் எங்கே இருக்காரு அந்த பகுதி, மாலவன் எங்கே இருக்காரு அந்த பகுதி. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். திருப்பதியும் திருத்தணியும், திருத்தணியும் திருப்பதியும், திருப்பதியும் திருச்செந்தூரும். பார்த்துக்கோங்க, நாம் வேலவன் அப்படின்னா கண்ணை மூடிட்டு முருகர் இருக்கார் அப்படின்னு சொல்லி பழனியில் இருக்குது, திருச்செந்தூரில் இருக்குது, திருத்தணியில் இருக்குதுன்னு நம்ம ஆன்சர் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி இருக்கும். அப்போ விடை பார்த்துடலாமா? விடை என்னதுமா? திருப்பதியும் திருத்தணியும். மாலவன் குன்றம்ங்கிறது வந்து திருப்பதி, வேலவன் குன்றம்னு சொல்கிறது திருத்தணி. இது வந்து யார் சொன்னது? மேப்போ சிவஞானம் சொன்னது. சரி, அடுத்த பகுதிக்கு போகலாம். அடுத்த வினாவுக்கு. அடுத்தது பாருங்க, தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள். தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன்.
மேம்பட்ட நிர்வாகத்திறன் பெற்றவன் அப்படின்னா வந்து ஒரு செல்வ செழிப்பா மக்களை நடத்தியிருப்பாரு. மிகுந்த செல்வம் உடையவர், பண்பட்ட மனிதநேயம் கொண்டவர், நெறியோடு நின்று காவல் காப்பவர். விடை பார்த்துடலாமா? விடை என்னதுமா? நெறியோடு நின்று காவல் காப்பவர். சரி, அடுத்த வினாக்கு போலாமா? அடுத்தது பாருங்க, இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம். இது வந்து நம்ம புறப்பொருள் இலக்கணத்துல முந்தைய வீடியோவில் அகப்பொருள் இலக்கணம் பற்றி வினாக்கள் பார்த்தோம். இதில் புறப்பொருள் இலக்கணம் பார்க்க போகிறோம். புறப்பொருள் இலக்கணம் ரொம்ப ஈஸி தான். அந்த புறத்திணைகள் ஒரு 12 வகையான திணைகள் இருக்கும். அதை ஃபுல்லாக ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு வினாவை நம்ம பார்த்தோம்னா நமக்கு மறக்காது. ஸோ இந்த வீடியோவில் என்ன கொஷின் பார்க்குறோன்னா ஒரு 2 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம். தும்பை பூவை போர் சூடியிருக்காங்கன்னா என்ன காரணம்? நாட்டை கைப்பற்றல், ஆணிரை கவர்தல், வலிமையை நிலைநாட்டல், கோட்டையை முற்றுகையிடல். விடை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை பார்த்துடலாமாம்மா? வெற்றி, கரந்தை, புலினி, தும்பை, வாகை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு ஆர்டர் தெரியும். சரி, இதுக்கு விடை என்ன? வலிமையை நிலைநாட்டல். தும்பைனா குட்டியோண்டு வெள்ளையாக ஒரு பூ இருக்கும், அதுதான் தும்பை பூன்னு சொல்லுவாங்க. ஸோ இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் தங்களுடைய வலிமையை நிலைநாட்டுவதற்கு தான். அடுத்த வினா பார்க்கலாமா? தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக ம.பொ.சி. கருதியது என்ன அப்படின்னா, நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயும் சொன்னோம் இல்லையா, என்னது? சிலப்பதிகாரம். அதனால அடுத்த வினாவுக்கு போகலாமா? பொறுத்துங்க பாருங்க. வஞ்சினா என்ன? உளிஞை, தும்பை, கரந்தை. ஒவ்வொரு பூவையும் சூடியிருப்பாங்க. அது எந்த காரணத்தினால? வஞ்சி, உளிஞை, தும்பை, கரந்தை. விடை பார்த்துக்கோங்கம்மா. டக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரிஞ்சிடும். சரி, விடை பார்த்துடலாமா? விடை என்ன? வஞ்சினா மண்ணாசை வேண்டி, உளிஞினா கோட்டையை முற்றுகையிடல், உள்ளிருப்பு போராட்டம் அந்த மாதிரி நடத்துவாங்க. தும்பை அப்படின்னா தன்னுடைய வலிமை நிலைநாட்டுவதற்கு, இப்போதான் பார்த்தோம். கரந்தை அப்படின்னா ஆணிரை மீட்டல், வெற்றினா வந்து ஆணிரை கவர்தல். சரி, அடுத்த வினா போலாமா? இது அடுத்து பாருங்க, கற்பது பெண்களுக்கு ஆபரணம், கெம்புக்கல் வைத்த நகை தீராத ரணம், கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றி கொள்ளும் அன்போடு என பாடியவர் யார்? ஃபுல்லாக வரும், நிறைய ஒரு பெரிய பாடலாக வரும். அதில் மெயினாக இருக்கக்கூடிய கான்செப்ட் இதுதான். கற்பது தான் பெண்களுக்கு ஆபரணம், கெப்புக்கல் வைத்த நகை தீராத ரணம், கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றி கொள்ளும் அன்போடு என பாடியவர் யாரு? இது பாடப்பகுதி இல்லை, பாடப்பகுதிக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வினா தான். விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா யாருன்னு? பால சரஸ்வதி, ராஜம் கிருஷ்ணன், மக்கள் கவிஞர் பாரதிதாசன். சரிம்மா, விடை பார்த்துடலாமா? விடை என்ன? பாரதிதாசன். பாரதிதாசன். சரி, அடுத்த வினாவுக்கு போகலாமா? அடுத்தது தமிழாக்கம். தமிழாக்கம் எல்லா லெசன்லையும் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம தெரியாத புதுசாக இருக்கக்கூடிய 1-2 வார்த்தைகளை மட்டும் டக்கு ஞாபகப்படுத்திட்டு போகலாம். கில்ட் என்பதன் சரியான தமிழாக்கம் தருக. கில்ட் துணை தூதரகம், வணிக குழு, பாசனம், நிலப்பகுதி. விடை பார்த்துருப்பீங்க. துணை தூதரகம், வணிக குழு, பாசனம், நிலப்பகுதி, கில்ட். சரி, விடை பார்த்துடலாமா? என்னதுமா? வணிக குழு. கில்ட் அப்படின்னா என்னது? வணிக குழு. அப்புறம் துணை தூதரகம்னா என்ன? கன்சல்டேட். பாசனம்னா இரிகேஷன், நிலப்பகுதினா டெரிட்டரி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து வினாக்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்த வினா போலாமா? பின்வருவனவற்றில் ந. முத்துசாமி அவர்களின் படைப்பு. பின்வருவனவற்றில் ந. முத்துசாமி அவர்களின் படைப்பு. என் கதை, வேருக்கு நீர், நாற்காலிக்காரர், புல்லின் வேர். என் கதை, வேருக்கு நீர், நாற்காலிக்காரர், புல்லின் வேர். யாரு? ந. முத்துசாமி. விடை பார்த்துடலாமா? விடை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். விடை பார்த்துடலாம்.
விடை என்னதுமா? நாற்காலிக்காரர். எல்லாம் வேருக்கு நீர் இப்போ நம்ம ராஜகிருஷ்ணன் பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஈஸியாக எழுதிடுவோம். அடுத்த வினாக்கு போகலாமா? திருநெல்வேலியில் 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் காணப்படும் இடம். 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் காணப்படும் இடம்னு நம்ம திருநெல்வேலின்றதை மட்டும் பிளைண்டாக படிக்க வேண்டாம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு ஊரையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் எந்த பகுதின்னு. திருப்புடை மருதூர், பத்தமடை, இடைகால், சங்கரன் கோவில். விடை கண்டுபிடிச்சிட்டிங்களாமா? விடை என்னதுமா? திருப்புடை மருதூர். இது பாடப்பகுதியில் இல்லை, பாடப்பகுதிக்கு பின்னாடி அந்த படம் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் ஒரு 25 வினாக்கள் நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களையும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும். நீங்கள் படித்ததை ஒரு மதிப்பீடு செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ பொறுமையாக வீடியோவை முழுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருமே போஸ்டிங் வாங்கணும். அதுக்காக கண்டிப்பாக என்னுடைய பங்கு இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக்கு கொடுங்க. அது எனக்கு இன்னும் அடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஷின்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், யாருக்குமே இது யூஸ் இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் சஃபர் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் அடுத்த ஒரு 25 வினாக்களை பார்க்கலாம்.